ஆந்திராவுல ஒருத்தன் ஒரு இளம் பெண்ணை ஆபாச படம் எடுத்து அந்த பெண்ணை பாலியல் உறவுக்கு ரொம்பவே மிரட்டி இருக்கான். இதனால கொதிப்படைந்து போன அந்த பெண்ணின் தாய்மாமன் ஒரு கூலிப்படையை வச்சு அவனை தீர்த்து கட்டியிருக்காங்க. இந்த கூலிப்படை செஞ்ச பல தில்லாலங்கடி வேலையில இந்த ஒரு கொலை மட்டும் இல்ல, பல கொலைகளை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மையும் வெளியே வந்திருக்கு. இதோ இந்த சம்பவத்தை பார்க்கலாம். ஆந்திர மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் கார்த்திக் என்ற இளைஞர் மர்ம கும்பலால் கொலை செய்யப்படுகிறார். ரம்யாவை கார்த்திக் என்ற இளைஞர் அவளுக்கு தெரியாமல் பல வகையில் ஆபாச படம் எடுத்துள்ளார். அத்துடன் அந்த படங்களை காட்டி ரம்யாவை கார்த்திக் பாலியல் உறவுக்கு வற்புறுத்தியும் வந்துள்ளார். இதனால் மனமுடைந்த ரம்யா இந்த பிரச்சனையை தமது தாய் மாமன் ஸ்ரீனிவாச கிருஷ்ணனிடம் கூறுகிறார். ஸ்ரீனிவாச கிருஷ்ணன் இந்த பிரச்சனையை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ கவலைப்படாதே என்று ரம்யாவுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறார். மேலும் ஸ்ரீனிவாச கிருஷ்ணன் நேராக சந்திரா அலியாஸ் சந்திரா காக்கா என்ற பிரபல ரவுடிகளிடம் சென்று கார்த்திக் என்பவனை கொலை செய்ய வேண்டும், அதற்காக தாம் 4 லட்சம் ரூபாய் தருவதாக கூறியிருக்கிறார். அதன்படி 4 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்ட அவர்கள் இந்த கொலை திட்டத்தை கல்யாண் என்ற கூலிப்படையை வைத்திருக்கும் கும்பலுக்கு உத்தரவிடுகிறார்கள். இதற்காக சந்திரா அலியாஸ் கல்யாணுக்கும் 2 லட்சம் ரூபாய் பணமாக கொடுத்துள்ளார். இவ்வாறாக கல்யாணின் கூலிப்படை கார்த்திக்கை மறைவான இடத்திற்கு வரவழைத்து தாறுமாறான முறையில் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்திருக்கின்றனர். 3 ఏళ్ల బ్యాక్ సైడ్ నాకు శ్రీనివాస కృష్ణ చెంచలగూడ జిల్లా కలిశాడు. దాని తర్వాత మళ్ళా 4 నెలల కింద కలిసిండు. కలిసి వాళ్ళ కోడలకు రమ్య అనే ఆమెకు కార్తీక్ చాలా టార్చర్ చేస్తుండు. ఆమె చంపేయాలి, 4 లక్షలు ఇస్తానన్నాడు. నేను కళ్యాణ్కి చెప్పిన, కళ్యాణ్కి 2 పిల్లలకు తీసుకొని వచ్చిండు. మేము కేసు చేస్తాము, మీరు బుక్ కావాలి, 2 లక్షలు ఇస్తామని చెప్పిన సార్. అంటే కళ్యాణ్ 2కి తీసుకొని వచ్చిండు. ఎక్కడ చంపాలంటే విజయపురి కాలనీలా పిలిపిస్తా అన్నాడు శ్రీనివాస కృష్ణ. விஜயபுரி காலனி ஃபேஸ் செகண்ட். ஆனால் கல்யாணியின் கூலிப்படையை சேர்ந்தவர்கள் சரணடையாமல் சம்பந்தமே இல்லாத ஒருவன் சரணடைகிறார். இவன் தாம் தான் கார்த்திக்கை கொலை செய்த குற்றவாளி என்று கூறுகிறார். கொலைக்கான காரணம் என்ன என்பதை அவனிடம் விசாரிக்கையில் தமக்கும் கார்த்திக்குக்கும் முன் விரோதம் இருந்ததால் கொலை செய்ததாக கூறுகிறார். ஆனால் போலீசார் துருவி துருவி விசாரணை நடத்தியது உண்மையான கொலை குற்றவாளிகள் కళ్యాణ్ என்பவனின் கூலிப்படை என்பது నిరూపణమాகிறது. ఇన్ఫర్మేషన్ మేరకు ఒక శవం అదే లభ్యమైంది. ఇది మొహమ్మద్ నగర్ భవన్ నగర్ లిమిట్స్ లో రైల్ ట్రాక్ పక్కన దొరికింది. ప్రస్తుతం దానికి మన ఐడెంటిఫికేషన్ అయిపోయింది. ఇతను మొహమ్మద్ సలీం ఎలియాస్ సాలెం భవన్ నగర్ పోలీస్ స్టేషన్ లో ఎక్స్ పిక్ పాకెట్ తర్వాత ఎక్స్ కాన్విక్ట్ అదే మన ఐడెంటిటీ గుర్తించాము. మళ్ళీ అదే దర్యాప్తు నడుస్తుంది. ఏమైనా పక్కా ఇన్ఫర్మేషన్ వచ్చిన తర్వాత మన పూర్తిగా యాక్షన్ చేస్తాము. கல்யாணின் கூலிப்படை பணத்திற்காக எதையும் செய்யும் கும்பல் என்பது அப்போது தெரிய வருகிறது. அத்துடன் கல்யாணின் கூலிப்படை இந்த கொலையை செய்ய யார் பணம் கொடுத்தார்கள் என்பதையும் அம்பலப்படுத்தியது. போலீசாரின் தீவிர விசாரணை பணத்திற்காக கொலை செய்யும் உண்மையான குற்றவாளிகள் சிக்கி உள்ளதால் இனி இது போன்ற குற்றங்கள் குறையும் என்பது உறுதி.